கடந்த மாதம் விண்வெளிக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் குறித்து மக்களிடையே பல்வேறு கருத்துகள் நிலவி வரும் நிலையில் அவர்கள் பத்திரமாக தான் இருக்கிறார்கள் என்கிறார் பஞ்சாபில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சில் பேராசிரியராக பணியாற்றும் விஞ்ஞானி டாக்டர் தாவி வெங்கடேஸ்வரன். அவர் இதுகுறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். சுனிதா வில்லியம்ஸை பற்றி நிறைய பேசுகிறாங்க இந்தியாவில். ஏன்னா அவங்களுக்கு ஒரு இந்தியாவோட ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களோட கூட வில்மரும் போயிருக்காங்க. ஸோ சில பேர் வந்து அவங்க 2 பேரை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இவங்க 2 பேர் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே ஆல்ரெடி ஒரு 3 + 4 7 பேர் இருந்தாங்க அப்படிங்கிறதையே மறந்துட்டாங்க. அந்த 7 பேரில் வந்து சில பேர் வந்து 1 வருஷத்துக்கு மேலே அங்கே இருக்காங்க. விண்வெளியில் நீண்ட நாள் தங்கினா சில பிரச்சனைகள் இருக்குது என்பது கரெக்டு தான். ஆனால் அது வந்து சுனிதா வில்லியம்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக ஏற்படும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் வந்து ஏற்படும், யாருக்கு வேணாலும் ஏற்படலாம். அதுக்காக தான் வந்து அந்த ஆய்வுகளே வந்து அங்கே செய்கிறாங்க. முதல்ல வந்து இவ்வளோ நாள் தங்க வைக்க மாட்டாங்க. முதல்லலாம் வந்து போனவங்கலாம் 2 நாள் 3 நாள் 1 வாரம் அப்படின்னு மெல்ல மெல்ல தான் இப்போ வந்து 1 வருஷம்லாம் தங்குற மாதிரியான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து 700 நாள் கூட தங்கியிருக்காரு. ஒருத்தர் வந்து பல தடவையா, ஒரே தடவையா போல, பட் 1000 நாள் அங்கே தங்கியிருக்காரு. ஸோ இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அங்கே வந்து அதுக்கான சில எக்ஸசைஸ்லாம் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி உடல் பாதிப்பு வராமல் இருப்பதற்காக. ஸோ இப்போ சுனிதா வில்லியம்ஸையும் வில்மரையும் கூட அந்த எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க. அதனால ஏதோ ஸ்பெஷலாக சுனிதா வில்லியம்ஸ்க்கு இப்போ ஆபத்து என்று கருதுவது வந்து கரெக்ட் கிடையாது. போயிங் ஸ்டார்லைன் வந்து அவங்க வந்து இப்போதான் முதல் தடவையாக மனிதர்களில் உட்காத்த வச்சு சோதனை ஓட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த சோதனை ஓட்டமே வந்து இதில் மாட்டிக்கிச்சு, திருகடுத்தும் போட்டுக்கிச்சு. ஸோ அதனால வந்து இன்னொரு போயிங் ஸ்டார்லைனை பண்ணி அல்லது ஏற்கனவே பண்ணி வச்சதை சரி பார்த்து அனுப்பிச்சு அது மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏன்னா இது சோதனை ஓட்டமே சரியா ஓடல இல்லையா. அப்படியே ஏதாவது பெரிய எமர்ஜென்சினாக்கா சோயூஸ் விண்கலம் வந்து ரஷ்யாவில் அவைலபிள், அதை அமிச்சானாக்கா அதில் 3 பேர் திரும்பி வரலாம், அவங்க 2 பேர் திரும்பி வந்துடலாம். ஏன் அப்படி திருப்பி கூட்டின்னு வரலன்னா, திருப்பி கூட்டின்னு வந்து அவசரமாக கூட்டின்னு வர எந்த அவசரமும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு விடுமுறைன்னு சொல்லிட்டு வந்து உங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறீங்க, ஒரு பிளான் போட்டு போறீங்க, இத்தனாம் தேதி திரும்பி வரணும்னு. அன்னைக்கு வந்து உங்கள் ட்ரெயின் கேன்சல் ஆயிடுச்சு, உங்கள் டிக்கெட் எல்லாம் போயிடுச்சு, அதுக்கப்புறம் டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கல. அதனால நீங்க வந்து அப்படியே ஒரே மரணமா அடைஞ்சிடுவீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இல்லையா. அடுத்த ட்ரெயின் வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க இல்லையா, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவங்க வந்து அங்கே இருப்பதுனால அவங்களுக்கு எந்த பெரிய ஆபத்தும் கிடையாது. அவங்க கொஞ்ச நாள் போனோன்னு போனாங்க, நிறைய நாள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து அங்கே அஃபிஷியலாக வேலை செய்கிற டீமில் ஒரு வேலை ஆட்களாக இணைச்சிடுவாங்க. அதான் வந்து இப்போ நாசா திட்டம் போடுறாங்க. அதனால அவங்க உயிருக்கு ஆபத்து, அவங்க உயிர் ஊசலாட்டுகிறது அப்படின்லாம் ஊடகங்கள் பேசுவது வந்து சரியான விஷயம் கிடையாது, தப்பு. இப்போ அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 6 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு வில்லா மாதிரியான ஒரு பெரிய ஒரு இடம். அந்த இடத்துல 13 பேர் கூட இருந்திருக்காங்க ஒரு சமயத்தில். ஸோ அதனால வந்து இந்த 2 பேர் இப்போ வந்து 7 பேர் ஏற்கனவே இருந்தாங்க, இவங்க 2 பேர் போனதில் 9 பேர் ஆயிட்டாங்க. அதனால ஒரு பெரிய இட நெருக்கடிலாம் ஒன்றும் கிடையாது. அடுத்தது என்னன்னு சொல்லனாக்க, அந்த விண்கலத்தில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 விண்கலம், மனிதர்கள் வரக்கூடிய 2 விண்கலம், முறையாக இயங்கக்கூடிய 2 விண்கலம் இருக்கு. ஒன்று ஸ்பேஸ் எக்ஸ்னுடைய ஒரு டிராகன் விண்கலம் இருக்கு. அதே மாதிரி வந்து ரஷ்யாவினுடைய சோயூஸ் அந்த விண்கலமும் அங்கே இருக்கு. அந்த டிராகன் விண்கலத்தில் 4 பேர் திரும்பி வரலாம், சோயூஸ் விண்கலத்தில் 3 பேர் திரும்பி வரலாம். ஏற்கனவே 7 பேர் தான் இருந்தாங்க, அந்த 7 பேருக்காக அப்படி வச்சிருந்தாங்க. இப்போ சுனிதா வில்லியம்ஸும் வில்மரும் போன அந்த போயிங் ஸ்டார்லைனர்ல அவங்க 2 பேரும் திரும்பி வந்திருக்கணும். இப்போ அந்த போயிங் ஸ்டார்லைனர் சரியா வேலை செய்யல. இப்போ அதனால என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த ஏற்கனவே இருந்த 7 பேர் வந்து பல மாதங்கள், சுமார் 1 வருஷம் கூட இருந்ததுனால அவங்க 7 பேரையும் வந்து அந்த 2 விமானத்தின் மூலமாக செப்டம்பர் மாதத்துல பூமிக்கு திருப்பி கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேர் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, அவங்க ஜாலியாக அங்கே தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து அனுப்ப போற ஸ்பேஸ் எக்ஸ்ல 4 பேர் அனுப்பாம வெறும் 2 பேர் அனுப்புறது. சோயூஸ்ல 3 பேர் போவாங்க. ஸோ அப்போ வந்து 5 பேர் போவாங்க. ஸோ சுனிதா வில்லியம்ஸும் இவங்களையும் சேர்த்தா 7 பேர். பொதுவாக வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல எப்பவுமே ஒரு 7 பேர் 6 மாச காலம் இருப்பாங்க. ஸோ இப்போ சுனிதா வில்லியம்ஸும் இவங்களும் வந்து அங்கே அவங்களோட சேர்ந்து அடுத்த சுற்று டீமோட சேர்ந்து இருந்து அந்த அடுத்த சுற்று டீம் வந்து பிப்ரவரி மாதம் 2025 வந்து திரும்புவாங்க. அதில் திரும்புகிற மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஒரு யோசனை வச்சுருக்காங்க. அதான் இப்போ வந்து பெரும்பாலும் நடக்கக்கூடிய சாத்தியம்.